ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அட்டெண்டன்ஸ் எப்படி வந்து நம்ம சதவீதத்தில் பார்க்குறேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்கன்னு, டோட்டல் டேஸ் வந்து 65 நாட்கள் தான் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் நாட்கள் 65 நாட்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 65 நாட்களில் அவர் எத்தனை டேஸ் வந்து அவர் வருகை தந்திருக்கான்றதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். டேஸ்ன்றதில் ரைட். இப்போ இதில் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜில் நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து சும்மா நார்மலாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கெலாம் அந்த கொஷின்ஸ் வரும், அதனால தான் நான் வந்து இதை எடுத்தேன். இப்போ அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம சதவீதத்தில் பார்க்குறது, இதில் டேஸ், இது வந்து டோட்டல் டேஸ், ஸ்கூல் டோட்டல் டேஸ், இது வந்து அவர் சமூக நாட்கள். இப்போ அதை எப்படி பார்க்கணும்னா, நம்மளோட டேஸ்ல இருந்து நம்மளோட டோட்டல் டேஸை வந்து பிரிக்கணும். இப்போ டேஸ் எத்தனை, நம்ம டேனா ஜி, அதாவது டேஸ் வந்து எஃப் வந்து ஈக்குவல் போடுங்க. என்ன செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு இங்கே போடுங்க. என்ன செய்கிறதோட இங்கே செய்கிறது தான் உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் ஈக்குவல் எஃப் எத்தனை, இது F5 பிரிக்கணும். F5 பிரிக்கணும் எத்தனை, G5 பிரிக்கணும். பிரிச்சுட்டு பெருக்கணும் 100 அவ்வளோதாங்க செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து 92% கிடச்சிருக்கு இவருக்கு வந்து டேஸ் வந்து. இப்போ அது திரும்ப இவருக்கு நான் பார்க்குறேன். அதே மாதிரி பாருங்கள், முதல் வந்து இதுதான் ஃபார்முலாவில் முதல் ஈக்குவல் போடும். இப்போ நிறைய பேர் ஈக்குவல் போடுறதே இல்லை எக்ஸல் ஷீட்டில். இப்போ என்ன விட ஏன் வருதில்லைன்னுவாங்க. ஈக்குவல் போடாமல் சில பேர் செய்வாங்க. அதனால் ஈக்குவல்ஸ் போட்டே ஆகணும். ஈக்குவல் போட்டால் தான் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் எடுக்கணும். முதல் ஈக்குவலை போடுங்க. போட்டு எதால் பிரிக்கணும், G6 வந்து பிரிக்கணும் F6 பிரிச்சுட்டு பெருக்கணும் 100. அவ்வளோதான். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது வந்து சாரி, இவனை வந்து பிழைச்சிருச்சு. கொஞ்சம் நான் பிழைச்சிட்டேங்க, சாரி, நான் பிழைச்சிட்டேன், மாற்றி போட்டேன். அதான் அப்படி இருக்கு, சாரி. F6 பிரிக்கணும் G6 சாரி, நான் மாற்றி போட்டேன். இப்போ பார்த்தா 76% ஒரு ஸ்கூல் நாட்கள். ஓகே. இப்போ இந்த மாதிரி நான் வந்து இதை கீழே அப்படி செஞ்சுட்டு இப்போ இழுத்து விட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு பாருங்கள், 65 நாட்கள் வந்துன்னா 100%, இப்போ 96%, 53%, 46%. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூகம் அளித்த பெருமானத்தை வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ தான் இந்த அட்டெண்டன்ஸில் வந்து நீங்கள் எத்தனை சதவீதம் சமூகம் அளிச்சிருக்கீங்கிறத பார்க்குறது வந்து இந்த மாதிரி தான் பார்க்குறது நம்ம. ஓகே ரைட். அதாவது உங்களோட நீங்கள் சமூகம் அளித்த டேயை வந்து பிரிக்கணும். நம்பர் ஆஃப் டேஸால் பிரித்து 100 பிரிக்குன்னா அந்த அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் எப்போ சமூகம் அளிச்சிருக்கீங்கன்றது வரும். ஓகேயா ரைட். இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதுகளை வச்சு வேறு இன்னொரு ஃபார்முலா வேணால் எழுதிக்கலாம். ரைட். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு வகுப்புக்கு நீங்கள் வந்து வகுப்பேற்றப்படுற நேரம் தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. ரைட். ஒரு வகுப்பில் இப்போ 6ஆம் ஆண்டு அந்த 7ஆம் ஆண்டுக்கு போகிற நேரம் தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. 6ஆம் ஆண்டு இல்லைன்னா 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுக்கு நீங்கள் வகுப்பேற்றப்படுற நேரம் தான் பார்ப்பாங்க அட்டெண்டன்ஸ். இப்போ அட்டெண்டன்ஸ் பார்க்குற நேரம் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து எவ்வளோத்துக்கு மேலே இருக்கணுன்றதையும் இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து இங்கே நான் சொல்கிறேன், சும்மா கிரேட்னு சொல்கிறேன். சும்மா கிரேட்னு அனுப்புகிறேன் ஒரு இன்னொரு கோலம். இப்போ வந்து எனக்கு வந்து சும்மா எனக்கு வந்து 75%க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் வகுப்பேற்ற முடியும். மற்றவங்க வகுப்பேற்றப்பட மாட்டாங்க. 60% கொடுப்போம். ஒரு சாதாரணமாக 60 ஒரு 55% வருகை வந்து இருந்தால் மட்டும்தான். அப்படின்னா எப்படி கொடுக்குறது? ஈக்குவல் இஃப் கண்டிஷன் வந்து இஃப்னு போடுவோம். கண்டிஷன் இஃப் சாரி ஈக்குவல் இஃப் இங்கே வந்து பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ், H5 கிரேட்டர் தேன் எத்தனைக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம்,
நம்ம 60% வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வகுப்பேற்றப்படுவோம் ஸ்டூடெண்ட். இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம்னா வகுப்பேற்றப்படும் ஸ்டூடெண்ட். இப்போ பர்சன்டேஜ் 60 கொடுத்துட்டு இங்கே கம்மா கொடுத்துட்டு பாஸ் இல்லாட்டி ஃபெயில் இப்படி கொடுக்கலாம். என்டர் பண்ணீங்கன்னா பாஸ். பார்த்தீங்கன்னா H1 எது தான் H1. இப்போ H1ல் வந்து 60% மேலே இருந்துச்சுன்னா 60க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ்னா இவர் வந்து வகுப்பேற்றப்பட்டிருக்காரு, இல்லாட்டி ஃபெயில். இப்போ நான் வந்து இதே மாதிரி அடுத்ததுக்கு எடுக்கிறேன். இஃப் கொடுத்துட்டு எத்தனைக்கு மேலே பார்க்கணும்? எத்தனை 6. அதாவது இந்த இதுவும் எத்தனை இதுக்குன்னா ரோ வந்து 6வது பேஜ் 6 greater than 60 மேலே அந்த பாஸ் அதர்வைஸ் ஃபெயில். இப்படி தான் பார்க்கணும். பார்த்துட்டு என்கிட்ட கே பிரச்சனை பாஸ், அதுவும் பாஸ். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதை அப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயில்ன்றதை பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபன் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.